அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை. அ இன்றைய கதை என்னன்னா, எந்த விரல் முக்கியம்? அதான் கதையோட தலைப்பு. இப்போ கையில இருக்கிற 5 விரல்களும் ஒண்ணோட ஒண்ணு பேசிக் கொண்டிருக்குது. அப்ப பேசம்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரே குழப்பம், பிரச்சனை உருவாகுது. இதுல கட்டை விரல் என்ன சொல்லுதுன்னா, நான் தான் வலியவன். என்னுடைய விரல் இல்லன்னா நீங்க 4 விரல்களும் உபயோகமற்றவர்கள். அதனால நான் தான் பெருமையானவன், மதிப்புக்குரியவன் அப்படின்னு சொல்லுது. 2வது ஆள்காட்டி விரல் சொல்லுது. நான் எதையாவது சுட்டிக் காட்டுறதுக்கு என் விரல் தான் பயன்படுத்தணும். யாராவது க சுட்டி காட்டுறதுக்கும் என் விரல் பயன்படுதுனால, முதல் என்ன தான் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அதனால நான் தான் மதிப்புள்ளவன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்த விரல் இருக்கிறதுலயே உயரமான விரல் நான் தான் அப்படின்னு இருமாப்போட சொல்லுது. அதனால நான் தான் பெரியக்குரியவன், பெருமைக்குரியவன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த விரல்ல சொல்லுது, என் விரல்ல தான் தங்கம், வெள்ளி, வைரம், மாணிக்க கற்கள் இந்த மாரி மோதிரங்கள்லாம் போட்டு அழகுபடுத்துவாங்க. ஸோ நான் எந்த விரலுக்கும் இல்லாத மரியாதையும், பெருமையும் எனக்கு மட்டும் தான் இருக்கு. அதனால நான் தான் பெருமைக்குரியவன். அது சொல்லுது. கடைசி சுண்டு விரல் சொல்லுது. யாரையாவது வணங்குனாலும், இல்ல கடவுள வணங்குனாலும், முன்னாடி நிற்பவன் நான் தான். அந்த பெருமை எனக்கு மட்டும் தான் உண்டு. அதனால நான் தான் வணக்கத்துக்குரியவன், மரியாதைக்குரியவன் சொல்லிட்டு சுண்டு விரல் சொல்லுது. ஸோ இத மாரி இந்த விரல்கள் ஒண்ணோடு ஒண்ணு இதே மாரி பேசி, பேசி பேசி பிரச்சனைகளா உருவாகிட்டே இருக்கும்போது, அந்த வழியா ஒருத்தர் ஒரு தட்டு நெறைய லட்டு எடுத்துட்டு வராரு. "லட்டு, லட்டு" அப்படின்னு வராரு. அப்போ இந்த 5 விரலும் ஒண்ணா சேர்ந்து அந்த லட்டு எடுத்தது. 5 விரல்களும் ஒண்ணு சேர்ந்து அந்த லட்டு எடுத்தது. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வாழ்த்துக்கள்.